தம்பி தியாகராஜன் அவர்கள் பேச வருகிறார். அவரை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசினவங்க அதிகமாக 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதை பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரச்சனை 6, 8, 12 பிரச்சனை தான் வரும், பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதாவது 6, 12, 8 இது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு பிரச்சனையை மட்டும் இல்லை, வெற்றியும் கொடுக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த 6, 8, 12 ஜெயிக்கக்கூடியது நம்மளுடைய லக்னமும் லக்னாதிபதியும் தான். நம்மளுடைய லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதுமானது. அந்த 6ம் வேலை செய்யாது, 8ம் வேலை செய்யாது, 12ம் வேலை செய்யாது. நாம் எப்போவுமே ஜெயிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லக்னாதிபதியை சிறப்பாக இயக்கணும். நம்மளுடைய லக்னாதிபதியை நாம் சிறப்பாக இயக்க தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நாம் எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களோ பாசிட்டிவான சிந்தனைகளோ நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. எப்போ பாரு நெகட்டிவான எண்ணங்களும் நெகட்டிவ் தேவையில்லாத சிந்தனைகளும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கெட்ட சிந்தனைகளால் நம்மளுக்கு எந்த கிரகம் ஆகாதோ அந்த கிரகத்தை நம்ம எண்ணங்கள் மூலியமாக நாமளே இயக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா நீங்கள் எதை நீங்கள் கெட்ட சிந்தனையில் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு எந்த கிரகம் ஆகாதோ அந்த கிரகம் உடனடியாக அங்கே வேலை செய்யும். அந்த கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் நினச்சிட்டு இருக்க அந்த தீய எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்தும். இதே நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது அந்த 6, 12, 8 செயல்படாது. நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது உங்களுடைய லக்னாதிபதி தான் செயல்படுவார். நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் நீங்கள் வெற்றி அடையலை அப்படின்னாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தாலும் நீங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போராடினீங்கன்னா தான் உங்களோட லக்னாதிபதி செயல்படுவார். லக்னாதிபதி பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் உங்களுடைய லக்னாதிபதி உட்காந்துருக்கலாம். அது சூரியனாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கான நாள்லேயோ இல்லைன்னா அதோடைய அந்த நட்சத்திர கோயில்லையோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காவார். அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கானாலே போதுமானது. 6ஆம் இடமும் சரி, 8ஆம் இடமும் சரி, 12ஆம் இடமும் சரி, அதிலிருந்து வரக்கூடிய எல்லா தீய விஷயங்களையும் அடியோடு நீங்கள் சமாளித்து வர முடியும். சமாளித்து மட்டும் இல்லை, அந்த ஜெயிச்சே உங்களால் வர முடியும். 6, 8, 12 ஜெயிக்கணும் அப்படின்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுடைய லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் 6, 8 வேலை செஞ்சாலும் உங்களால் ஜெயிச்சு வர முடியும். இப்போ நீங்கள் என்ன தான் ஒரு முயற்சி எடுத்தாலும் நீங்கள் அதில் வெற்றி அடைய முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பிளானிங் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய பிளானிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த செயல்பாடுகள் என்றைக்குமே ஒரு வெற்றியை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் உங்களுடைய முதல்ல உங்களுடைய லக்னாதிபதியை சிறப்பாக இயக்கிட்டு தான் நீங்கள் பிளானிங்கே செய்யணும். அந்த உங்களுடைய லக்னாதிபதிக்கான கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, தூரமாக இருக்குது, பக்கமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதாவது உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்லையே பார்த்தீங்கன்னா விசேஷம் நடக்கக்கூடிய நாளில் அந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் விசேஷம் நடக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் ஏதோ ஒரு கோயிலில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்லையே விசேஷம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதியை கரெக்டான முறையில் நீங்கள் இயக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருக்கலாம். லக்னாதிபதி ஒரு பாசிட்டிவான எண்ணங்களையும் பாசிட்டிவான விஷயத்தையும் நோக்கி மட்டுமே தான் உங்களுடைய லக்னாதிபதி கொண்டு போவார். நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8, 12 இது எல்லாம் தான் உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, நம்ம வெற்றி அடைய முடியல, நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்மளால் எந்த ஒரு முயற்சியும் எடுத்தாலும் வீணாகிட்டே இருக்குது, நாம் அடுத்து ஒரு வீடு கட்டுறதோ கல்யாணம் பண்ணுறதோ ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறதோ எது பண்ணாலுமே நம்மளால் எந்த ஒரு சிந்தனையுமே சிறப்பாக செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரே நாளில் காளியம்மன் கோயிலையும் நரசிம்மர் கோயிலுக்கும் அப்புறம் சிவன் கோயிலுக்கும் இந்த ஒரே நாளில் ஒரு மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய கோயிலாக பார்த்து இந்த 3 தெய்வங்களையும் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நீங்கள் வழிபட்டு அந்த ஒரே நாளில் வழிபட்டு வரணும்.
அது உங்களுடைய லக்னாதிபதியோடைய நாள்லேயே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே வந்து இந்த ஒரே நாளில் நீங்கள் பார்க்கக்கூடிய காளியம்மனும் நரசிம்மரும் சிவனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அந்த 3 கோயில்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வந்தீங்க ஒரு நாளில் பார்க்குறீங்க அப்படிங்கனாலே உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து உங்களுக்கு எந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு கிருஷ்ணரை வந்து நீங்கள் வந்து புதுசாக முயற்சி எடுக்கும்போது கிருஷ்ணரை வழிபாடு பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த முயற்சிக்கான வெற்றியை வந்து கிருஷ்ணர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே அவர் தந்திரமாவது ஜெயிச்சுட்டு தான் அவர் வருவார். ஜெயிக்காமல் எந்த சூழ்நிலையிலையுமே அவர் வந்து பின்வாங்கவே மாட்டார். அதனால் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான வேலைகளை பண்ணீங்க அப்படின்னாவே அந்த முயற்சியை ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வெற்றி அடைய முடியும். கிருஷ்ணர் வந்து எனக்கு பகை நட்சத்திரம், ரோக நட்சத்திரம் பகை அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் வந்து தைரியமாக கிருஷ்ணரை கும்பிட்டு நீங்கள் அந்த காரியத்தை பண்ணிங்கனாவே வெற்றி அடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உடம்புல நிறைய பிரச்சனை வருது, கை கால் வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் சரி பெண்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, மேக்சிமம் எல்லாருமே வந்து ராகுவோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ராகுவோட கட்டுப்பாட்டில் இருந்தாவே ஒரு மிகப்பெரிய மாய தோற்றத்தையும் மாய பின்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ராகுகிட்டேருந்து நீங்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் அதோடைய சித்து வேலைகளிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் வந்து கால் வலிக்கும், ஒரு டைம் வந்து கை வலிக்கும், ஒரு டைம் வந்து கண் வலிக்கும், எல்லாமே வலிக்கும். இந்த ராகு வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு நீங்கள் வந்து 21 டைம் வந்து உங்கள் எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி 21 முறை உங்கள் தலையை சுற்றி கீழே வந்து அடித்து உடச்சிருங்க, கையிலே அடித்து உடச்சிருங்க. நீங்கள் இதை பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக சால்வ் ஆகி உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும், அது பெரிய பிரச்சனையாக காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னாவே ராகுவோடைய பிரச்சனையிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சு வந்துடலாம். சனியோடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் மட்டும்தான் சனியை பொறுத்த வரைக்கும் வேலையை கொடுப்பாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து முயற்சி பண்ணுறோம், தோக்குறோம், மறுபடியும் முயற்சி பண்ணுறோம், தோக்குறோம், மறுபடியும் முயற்சி பண்ணுறோம், தோக்குறோம். இதுவே தான் வந்து வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாவே ஒரு பரிகாரம் மாதிரி தான். டெய்லியும் வந்து நீங்கள் நடக்க உங்களுடைய சனி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிப்பார், உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ நீங்கள் வந்து வெற்றி அடையலாம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக வந்து எங்கே இருந்தாலும் சரி வாரம் கோயிலுக்கு வாரம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக போனீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம், நல்லது நடக்கும். நீங்கள் இதை தான் அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். நீங்கள் ரெகுலராக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கே போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். சிறப்பாக இந்த பரிகாரங்களை சக்ஸஸான பரிகாரங்களை சொன்ன நமது அன்பு தம்பி தியாகராஜன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது.